ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப சூப்பராக சுலபமாக ஹோம்மேடு பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா இல்லைன்னா கோதுமை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு. 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பீஸாவோட பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இல்லாமல் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இந்த எடுத்து வச்சுக்கிற ஈஸ்ட்டை வந்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. மாவு வந்து புளிக்கிற மாதிரி இது வந்து லைட்டாக புளிச்சிட்டு மேலே வந்து நுரையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. மாவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஈஸ்ட் வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சிருக்கும். அதை வந்து நல்லா ஒரு கலக்கிட்டு மாவோடு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்ல மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு ஏர் டைட் ஒரு துணியோ இல்லை கவரோ போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருணும். அது வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா மாவு வந்து நம்ம புரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அமைக்கி பிசைஞ்சிக்கோங்க. மாவு கண்டிப்பாக வந்து ஒரு 4 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். எந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அப்போ தான் வந்து பீஸா பேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக கிடைக்கும் கடையில் இருக்கிற மாதிரி. ஸோ மாவு வந்து நல்லா உருட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் மாவு போட்டு இப்போ ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப லேசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. அப்புறம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் மொத்தமான பதத்தில் நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கணும். இப்போ எந்த பாத்திரத்தில் வந்து பீஸா வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்களோ ஒரு கெட்டியான தட்டு இல்லை ஏதாவது வந்து ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மைதா மாவை இந்த மாதிரி வந்து மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. மாவு வந்து சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எதில் வந்து நீங்கள் பீஸா வந்து செய்ய போகிறீங்களோ அதில் வந்து விரித்து போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுக்கிற பீஸாவோட மாவை பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் போட்டு சைடு ஓரங்களில் இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு ஸ்போர்க் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து மாவு வெந்து போகும். இந்த மாதிரி நல்லா வந்து குத்தி விட்டுட்டு இப்போ இந்த பீஸா பேனை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்கிற மாவு வந்து வேகும். நம்ம இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது லைட்டாக வந்து மாவை வந்து அங்கங்கே உப்பி வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து லைட்டாக காஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக உப்பி வர டைமில் வந்து நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து அடியில் மட்டும் இல்லாமல் மேலேயும் வந்து கரெக்டாக ஈவனாக வெந்திருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச சீஸு. நான் சீஸ் வந்து வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த சீஸை வந்து லைட்டாக திருவி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மிக்சியில் வந்து ஒரு வரமிளகாய் 2 போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச பன்னீர் இதை வந்து கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து பரட்டி வச்சுருக்கேன். அடுத்தது உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் எடுத்துக்கலாம். நான் வந்து தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் இது 3யுமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காளான் இல்லை கார்ன் இந்த மாதிரி எது வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பீஸா பேஸில் பீஸா சாஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலுமே கிடைக்கும். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மாவோட எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடியில் தூவிக்கலாம். சீஸ் அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சீஸ் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே ஃபுல்லாக வந்து வெஜிடபிளை வந்து ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா நிறையா வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அது நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எல்லா பக்கமும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகாத்தூளில் வறுக்காமல் டைரெக்டாக வந்து ஒயிட் கலர் பன்னீராகவும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ ஃபுல்லாக வெஜிடபிள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டபுள் சீஸ் வேணும்னா நிறையா போட்டுக்கலாம், இல்லை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம்.
ஸோ உங்களோட விருப்பம்தான். இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பீஸாவை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தோசை சட்டி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பீஸா போட்டு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கணும். டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அடியில் மட்டும் வெந்துடும், மேலே இருக்கிற வெஜிடபிள்லாம் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இது 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஈவனாக வந்து மேலேயும் குக் ஆகும், அடியிலையும் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கத்தி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி காயோ இல்லை வந்து சைடில் இருக்கிற அந்த பீஸா பேஸை வந்து அந்த மாவை குத்தி பார்த்திங்கன்னா வந்து நல்லா உள்ளே இறங்கும். பாருங்கள், வீட்டிலே செஞ்ச சீஸ் வந்து அதே மாதிரி மெல்ட் ஆகிருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக, பார்க்கவே ரொம்ப எம்மியான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம சுலபமாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.